பாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்கிறது என்பதை யோவானில் இலகுவாக அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:29 சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், வார்த்தை மாம்சமாகி தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தது. அப்போ அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து தான் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். பலியாக ஒப்பு கொடுத்து மனுஷனை பாவத்திலே இருந்து விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி யோவான் 1:29 தெளிவாக சொல்லப்பட்டு கிடக்கு. அடுத்ததாக நாங்கள் 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பது தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையை விட்டு கிறிஸ்துவையும் சிலுவையையும் எப்போவாதல் மனுஷன் பிரிக்க வழிக்கிடுகிறானோ உடனடியாக அவன் பிசாசினுடைய கையில் மாட்டுப்படுகிறான் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அநேகமான சுவிசேஷங்கள் சிலுவையை விட்டு விலகி, அதாவது ஒன்றில் கிறிஸ்துவை பற்றி அவர்கள் பிரசங்கிக்கிறார்களே தவிர சிலுவையை சேர்ப்பதே இல்லை. இவர்கள் குறிப்பாக சிலுவைக்கு பகைஞர்கள் என்று சொல்லி பிலிப்பியர் 3 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலுவையை விலக்கினால், கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் பொழுது சிலுவையை விலக்கினால் இவர்கள் சிலுவைக்கு பகைஞர்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்க நாங்கள் ரோமர் 7:6 போவோம். இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்ம கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதில் நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இதற்கு நான் கொடுத்த தலையங்கம் நியாய பிரமாணத்திலிருந்து எவ்வாறு நாம் விடுதலையாக்கப்பட்டோம். நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் எங்களை நீர் மீட்டு கொண்டீர். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். என் சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும் அபிஷேகியும். உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருளும். பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தருளும். அதே நேரம் அடியேனேம் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்தானே போதகராக இருக்கிறார், அவர்தாமே ஆசிரியராக இருக்கிறார். அவரே போதனை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. கடைசி செய்தியில் நான் குறிப்பாக என்ன மாதிரி என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் அந்த அறிவு மிக முக்கியமான அறிவு என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது எப்படி என்று சொன்னால்,
புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்ய வேணுமா இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயற்படுகிறார் என்ற அறிவு மிக மிக முக்கியம். அந்த அறிவு இல்லை என்று சொன்னால் வேறொரு ஆவியினால் தான் ஊழியம் செய்ய முடியும் என்பதை நாம் தெளிவாக ஊழியம் செய்ய முடியும். அந்த ஊழியத்தை கர்த்தர் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார் என்பதை நாம் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ இப்பொழுது நாங்கள் என்ன மாதிரி அந்த அறிவு என்ன என்பதை நாங்கள் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். ஒருவன் முதல் அறிந்திருக்க வேண்டியது, ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மறு ஜென்மம் முழுக்க பெற்றவுடன் தீர்த்து 3:5 சொல்லப்பட்டிருக்கிறபடி மறு ஜென்மம் முழுக்க பெற்று கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம், அதாவது கிறிஸ்துவனுடைய தண்ணீரில் ஞானஸ்நானத்தை பற்றி இங்கு சொல்லவில்லை, கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள்ள ஞானஸ்நானம். அப்போ கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள் ஞானஸ்நானம் பெற்றவன் மார்க் 16:16 படி அவனுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் சதா காலத்துக்குமாக வந்து அவனில் வாசம் செய்கிறார் என்றதை யோவான் 14:16 சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த விசுவாசியனுடைய இருதயத்தில் வாசம் செய்கிறார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் எந்த மனுஷன் ரட்சிக்கப்படுகிறானோ அவனுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்து சதா காலத்துக்குமாக வாசம் செய்கிறார். அதோட கதை முடிஞ்சதோ? இல்லை, இன்னும் அறிய வேண்டிய விஷயம் ஏராளம் இருக்கிறது. அப்போ அந்த விசுவாசி ஆவியில் பிறந்ததன் நிமித்தம் இந்த பிரதிபலன் அவனுக்கு ஏற்பட்டது. என்ன நன்மை ஏற்பட்டது? பரிசுத்த ஆவியானவர் வந்து அவனுடைய இருதயத்தில் வாசம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அவன் பெற்றிருக்கிறான். இந்த அளப்பரிய பாக்கியத்தை விசுவாசத்தின் மூலம் இலவசமாக பெறக்கூடியதாக இருக்கிறது. யாராக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசிப்பானா இருந்தால் அவனுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் செய்கிறார் என்ற உண்மையை அவன் அறிந்திருக்க வேணும். ஆனால் அந்த விசுவாசி ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று அவனுக்கு தேவன் கட்டளை இட்டிருக்கிறார். இங்கே தான் பிரச்சனை ஆரம்பமாகுது. நான் முதல் சொன்ன முறையின்படி எதிர்ப்பு அதிகமாக கிளம்புவதில்லை. அதாவது இரண்டாவதாக என்ன மாதிரி என்றால் பரிசுத்த ஆவியானவர் கட்டளை இட்டிருக்கிறார். உன்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய இருதயத்தில் வாசம் செய்கிறாராய் இருந்தால் அந்த பரிசுத்த ஆவியினால் நீ நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி சும்மா சொல்லவில்லை, கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். லூக்கா 11:13 சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 24:49 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 1:4-5 சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டளை, அதாவது நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேணும் என்று சொல்லி கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் எவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறானோ அவன் வெளிப்படையான அடையாளமாக அந்நிய பாஷையில் பேசுவான் என்பது வேதத்தில் பல முறை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ நான் சொல்லுறது என்ன மாதிரி என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசியினுடைய இருதயத்தில் வாசம் செய்கிறதை அறிந்த அடுத்ததாக அந்த விசுவாசி என்ன செய்ய வேணும்? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேணும். அதொரு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றதை அறிந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் அது எப்படியாவது நான் பெற்றுக்கொள்ள வேணும் என்ற ஒரு விருப்பம் அவனில் உடனடியாக எழும்ப வேணும்.
என்றால் வேதத்தில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டது உண்டானால் நிச்சயமாக வெளிப்பட கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். எவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறானோ வெளிப்படையான அடையாளமாக அவன் அந்நிய பாஷையில் பேசுவான் என்று வேதத்தில் பல முறை குறிக்கப்பட்டிருக்கிறது, உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2:4, அப்போஸ்தலர் 10:45, அப்போஸ்தலர் 19:6 இந்த விதமாக நடைபெற்றிருக்கிறது. நிரப்பப்பட்டவுடன் நிரப்பப்பட்டதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை பேசுவான் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யாராக நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் அந்நிய பாஷை, வெளிப்படையான அந்நிய பாஷையை அவன் பேசாவிட்டால் அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படவில்லை. ஆனால் அவனுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். அப்போ என்ன காரணத்துக்காக பரிசுத்த ஆவியானவர் அப்படி கேட்கிறார்? ஒரே ஒரு காரணத்திற்காக. ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாவிட்டால் தேவனுக்கேற்றபடி நீ ஊழியம் செய்ய முடியாமல் போகும். அதாவது உனக்கு எதிராக இருக்கிற சக்திகள் மகா பயங்கரமாக இருக்கிறபடியினால் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக உன்னிட செயல்படும் பொழுதுதான் அந்த எதிரிகளுக்கு நீ தப்ப முடியும், அல்லது இலகுவாக தப்ப முடியாது. தேவனுக்கு ஊழியம் செய்ய வேணுமா இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக செயல்பட வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறபடியினால் ஒவ்வொருவனும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அதற்கு அடையாளமாக அந்நிய பாஷை பேசுவது தவிர்க்க முடியாத ஒன்று என்றதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அநேகமான பெந்தகோஸ்தே சபைகளில் ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவிக்குள் ஞான ஸ்நானம் செய்யப்பட்டு அந்நிய பாஷையில் பேசியவுடன் அவன் ஆவிக்குரிய வளர்ச்சியில் முதிர்ச்சி பெற்றிருக்கிறான் என கருதப்படுகிறது. ஆவிக்குரிய வளர்ச்சியில் அவன் முதிர்ச்சி பெற்றிருக்கிறான் என்று சொல்லி அநேகமான போதகர்கள் உடனடியாக முத்திரை குத்துகிறார்கள். துரதிர்ஷ்டவசமான ஒரு துரதிர்ஷ்ட விஷயம், அது சுருக்கமாக சொல்லப்போனால் வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஏனென்று சொன்னால் அது முற்று முழுதுமாக ஒரு தவறான சிந்தனை, முற்றிலும் தவறான ஒரு சிந்தனை. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசின உடனே அந்த விசுவாசி ஆவியில் முதிர்ச்சி பெற்றிருக்கிறான் என்று கருதுகிறது. வேதத்திலே ஒன்றும் சொல்லப்படவில்லை. ஆனால் அநேகமான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ சபைகளில் அந்த மனுஷர்கள் தாங்கள் முதிர்ச்சி பெற்றிருக்கிறதாக நினைக்கிறார்கள். உண்மையில் அப்போ என்ன நடந்தது? ஆவிக்குரிய வழி நடத்துதலை பெற்றுக்கொள்ளுவதற்கு அவன் தயாராக இருக்கிறானே தவிர ஆவிக்குரிய வழி நடத்தலை அவன் பெறவில்லை. இதுதான் உண்மை. அதற்கு அவன் தயாராக இருக்கிறான். மிக முக்கியமான ஒரு விஷயம், பரிசுத்த ஆவியானவர் அவனில் செயல்பட வேணுமா இருந்தால் அவன் இந்த மாதிரியாக தயாராக இருக்க வேணும். எந்த மாதிரியாக தயாராக இருக்க வேணும்? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அதற்கு அடையாளமாக அந்நிய பாஷை பேசுகிறவனாக அவன் இருக்கும் பொழுதே ஆவிக்குரிய வழிநடத்துதலை பெறுகிறதற்கு அவன் தயாராகிறான் என்ற உண்மை தெளிவாகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய செயற்பாடு தானாகவே நடைமுறைக்கு வரும், தானாகவே நடைமுறைப்படுத்தப்படும் என்ற தப்பான அபிப்பிராயம் அநேக கிறிஸ்தவர்களிடம் இருக்கிறது. அதாவது பரிசுத்த ஆவியானவர் ஆட்டோமேட்டிக் தன் பாட்டிலேயே அவர் செயல்பட தொடங்கி விடுவார் என்ற மாதிரியான தப்பான அபிப்பிராயம் ஏராளமான கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அல்ல என்பதை முதல் அறிந்து கொள்ள வேண்டும்.
பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்நானத்தை பெற்றவுடன் பரிசுத்த ஆவியானவர் தானாகவே வல்லமையோடு செயற்படுவதாக இருந்தால் ஒரு மனுஷனும் பாவம் செய்ய மாட்டானே, ஒரு விசுவாசியும் பாவம் செய்ய மாட்டானே. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக தானாகவே ஆட்டோமேட்டிக்காக செயல்படுகிறதா இருந்தால் ஒரு மனுஷனும் பாவம் செய்ய மாட்டான். ஆனால் பிரச்சனை என்ன மாதிரி என்று சொன்னால், கவனமாக கேளுங்க, பாவம் இல்லாத பூரணத்துவம் அவன் இந்த மரண சரீரத்தில் இருக்கின்றனையும் அவனுக்கு எந்த விசுவாசிக்கு கிடையாது, எந்த மனுஷனுக்கும் கிடையாது. பாவம் இல்லாத பூரணத்துவம் இல்லை என்பதை ரோமர் 8:10 தெளிவாக சொல்லுகிறது. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அப்போ மரண சரீரத்தை உடையவர்களாக நாம் இருக்கிறபடியினால் பாவம் இல்லாத பூரணத்துவம் இந்த பூலோகத்தில் இருக்கின்றனையும் நமக்கு கிடையாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் அறிய வேண்டிய உண்மை என்னவென்றால், அநேகமான கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவி தன்பாட்டில் செயல்படுகிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அப்படி செயல்படுவது இல்லை. அவர் அப்படி செயல்படுவதாக இருந்தால் விசுவாசிகள் பாவம் செய்ய மாட்டார்களே. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஏராளமான கிறிஸ்தவர்கள் தாராளமாக பாவம் செய்கிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். மாம்சத்தின் கிரியைகளினால, கலாத்தியர் 5:19-21 சொல்லப்பட்ட மாம்சத்தின் கிரியைகளினாலும் மாம்சத்தின் இச்சைகளினாலும் கிறிஸ்தவர்கள் நிறைந்து போயிருக்கிறார்களே, தாங்களே ஏமாற்றுகிறார்கள் என்று ஆண்டவரே தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ வெளியே நாங்கள் பார்க்கும் பொழுது வெளி 3:17 ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நீங்களே ஏமாற்றுகிறீர்கள். என்ன மாதிரி ஏமாற்றுகிறார்கள் என்றதை நாம் அறிஞ்சு கொள்ள வேண்டும். வெளி 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில், 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்ய சம்பந்தன். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நிர்வாணியமாக இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் இந்த மாதிரியாக நீ சொல்லுகிறாய். ஆனால் என்னுடைய பார்வைக்கோ நீ நிர்பந்தமான மனுஷன், நீ குருடனாக இருக்கிறாய், நீ நிர்வாணியாக இருக்கிறாய் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஆட்டோமேட்டிக்கலாக செயல்படுகிறதா இருந்தால் இது சாத்தியப்படுமோ? அப்படி அல்ல, அவர் செயல்படுவதில்லை. அப்போ வெளி 3:17 ஏராளமான கிறிஸ்தவர்கள் பாவச் செயல்களிலான நிறைந்து போயிருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேணும். அப்படியாயின் பரிசுத்த ஆவியானவர் அவர்களில் செயற்படவில்லை என்பது உறுதியாகிறது. இதிலிருந்து ஒரு உண்மை தெளிவாகிறது. அது என்னவென்றால், ஒருவன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஒருவன் ஆவியில் பிறப்பது ஒன்று, அவன் ஆவியில் நிரப்பப்படுவது இன்னொன்று, அவன் ஆவியினால் கொண்டு போகப்படுவது ஒன்று, அவன் ஆவியினால் வழிநடத்தப்படுவது இன்னொன்று, ஆவிக்கேற்றபடி நடப்பது இன்னொன்று. மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆவியினால் நிரப்பப்பட்ட அநேகமான கிறிஸ்தவர்கள் ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்படாதவர்களாக இருக்கிறார்கள். இதற்கு முக்கியமான காரணம் பரிசுத்த ஆவியின் செயற்பாட்டை அவர்கள் அறியவில்லை, அல்லது அவ்விசுவாசத்தின் நிமித்தம் அதை அறிய அவர்கள் விரும்பவில்லை என்பது தெளிவாக இருக்கிறது. அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த அந்நிய பாசிகள் அதுகளை பற்றி அவர்கள் எதுவுமே அறியாதவர்களாக இருக்கிறபடியினால
ஆவியினாலே அவர்கள் வழி நடத்தப்படுவார். கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவியால் வழி நடத்தப்படவில்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கையில் ஒரு பிரயோசனம் இல்லை. ஆவியினால் நடக்கப்படவில்லை என்று சொன்னால் மாம்சத்தினாலேயே கிறிஸ்தவர்கள் நடக்கிறார்கள். அது ஒரு பொழுதும் வெற்றிகரமான வாழ்க்கையை கொண்டு வராது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய செயற்பாடு ஒரு தேவ பிரமாணத்தின் அடிப்படையிலேயே நடைபெறுகிறது என்பதை நாம் முதற்கண் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிரமாணம், ஒரு லோ, ஒரு டிவைன் லோ, ஒரு தேவ பிரமாணத்தின் அடிப்படையிலே நடைபெறுகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பிரமாணம் என்ன என்பதை பற்றி பவுல் அப்போஸ்தலர் கூறியிருப்பதை பார்ப்போம். ரோமர் 8:2 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பாவமரணம் என்ற பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிட்டே என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். அப்போ 2 விதமான பிரமாணம் இருக்கிறது. இந்த பூமி முழுக்க முழு மனுஷ குலத்தையும் பேரழிவுக்குள்ள உள்ளாக்கி இருக்கிற ஒரு பிரமாணம். என்ன பிரமாணம்? பாவம் மரணம் என்ற பிரமாணம். அப்போ பாவம் மரணம் என்ற பிரமாணம் என்றால் என்ன? ஒருவன் பாவத்தை செய்தால் அவன் சாக வேண்டும் என்பது தேவனுடைய பிரமாணமாக இருக்கிறது. அப்போ விசுவாசி ஏம் கொள்ள வேணுமா இருந்தால் அவன் பாவம் மரணம் என்ற பிரமாணத்தை விட இன்னும் பலம் வாய்ந்த வேறொரு பிரமாணத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பிரமாணம் என்ன? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தின் வேண்டுகோள் என்ன சொல்லுது? கிறிஸ்தவனே நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து கொள். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால தான் நீ ஜீவனுடைய கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தின்படி நடக்கிறாய். நீ கிறிஸ்துவுக்குள்ளே இல்லையா இருந்தால் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை நீ கைக்கொள்ளவில்லை. அப்போ கிறிஸ்துவுக்குள் இருப்பதன் மூலமே ஒருவன் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை கைக்கொள்ள முடியும். அதை கைக்கொள்ளும் பொழுது பாவம் மரணம் என்ற பிரமாணம் முற்று முழுதுமாக தோல்வி. நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள், பாவம் மரணம் என்ற பிரமாணம் முற்று முழுதுமாக தோற்கடிக்கப்படும் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வல்லமையாக அசைவாடுகிறபடியினால் பாவம் உட்புக விடாமல் பாவத்தை முற்று முழுதும் தோற்கடிக்கும் விதத்தை நமக்கு சொல்லித்தந்து தோற்கடிக்க உதவுவார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் கிறிஸ்துவுக்குள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுதே பாவம் மரணம் என்ற பிரமாணத்தை வெல்ல முடியும். அப்போ மகாபயங்கரமான ஒரு பிரமாணம் இருக்குது, பாவம் மரணம் என்ற பிரமாணம். மனுஷன் பாவத்தை செய்து சாகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். முழு பூமி முழுக்க பாவம் மரணம் என்ற பிரமாணத்தினால முற்று முழுதுமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. இதில் இருந்து அவன் தப்ப வேணுமென்றால் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை அவன் கைக்கொள்ள வேண்டும். அப்போ என்ன கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம்? அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேணும், உன்னதமானவரின் மறைவுக்குள்ளே இருக்க வேணும். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் அவனில் வல்லமையாக செயல்பட்டு இந்த பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து வெற்றி பெற்றுக்கொள்ள உதவி செய்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒருவன் கிறிஸ்துவ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டுமானால் அவன் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவன் கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக
அவர் அவனுக்காக சிலுவையில் நிறைவேற்றிய யாவத்திலும் அவன் அடிக்கடி தன்னை அடையாளம் காண வேண்டும். அந்த பலியோடு அவன் அடையாளம் காண வேண்டும். கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த பலியோடு அவன் அடையாளம் காண வேணும். அப்போ அந்த மரணத்துக்குள்ள அவன் அடையாளம் காண வேணும். கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ளே அடையாளம் காண வேணும். கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்குள்ளே அவன் அடையாளம் காண வேணும். அப்போ அப்படி அடிக்கடி அவன் அடையாளம் காணும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே அவன் இருக்கிறபடியினால் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக அவனில் செயல்பட ஆரம்பிக்கிறார். அப்போ சுருக்கமாக ஒருவன் கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் தொடர்ந்து விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 9:23 எப்படி ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க முடியும் என்று சொல்லி தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ லூக்கா 9:23 ஒருவன் பின்பற்றும் பொழுது அவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறான். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனில் வல்லமையாக செயற்பட்டு அந்த பாவம் அவனை மேற்கொள்ளாதபடி அவர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி ரோமர் 6:14 சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை அந்த பாவம். ஒரு விசுவாசியிலே அந்த பாவம் செயல்படாமல் இருக்க வேணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஆயினும் பாவமில்லாத பூரணத்துவம் இந்த மரண சரீரத்தில் நாம் இந்த பூமியில் சஞ்சரிக்கும் வரையும் இல்லை என்பதில் நாம் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். ரோமர் 8:10. அப்போ நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 19:17 சொல்லியிருக்கிறார். அப்படியே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கிறோம் என ரோமர் 3:23 சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரும் பவுல் அப்போஸ்தலன் மூலம் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், எல்லாரும் பாவம் செய்து எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி ரோமர் 3:23 உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆயினும் நாம் கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தின் மூலம் நிலைத்திருப்பின் அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடையும் முறையை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் செயற்படுத்துவார். இப்படியாகவே நாம் புதிதான ஆவியின்படி தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும். அவர் சுருக்கமாக தேவனுடைய ஆவி, புதிதான ஆவியின்படி தேவனுக்கு எப்படி ஊழியம் செய்ய முடியும் என்று சொன்னால், விவரமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள தொடர்ந்து இருப்பதன் மூலம் புதிதான ஆவியின்படி நாம் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும். எல்லாவற்றையும் பெற்று புதிதான ஆவியின்படி தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதனை பின்பற்ற வேணும். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் விவரமாக நாங்கள் வேறொரு விஷயத்தை நாங்கள் அறிய வேண்டியிருக்கிறது. அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.